இப்போ நம்ம ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சக்கரவள்ளி கிழங்கு. இது சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியாது. அது மேலே வச்சா பார்த்தீங்கன்னா சொத்தம் இந்த மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும், ஒரே கசக்கும். அதுக்கு நம்ம வந்து சீவி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டப்பாவில் போட்டு வச்சின்னு நம்ம டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நம்ம எப்போ வேணுமோ யூஸ் பண்ணாக்கா நல்லாவும் இருக்கும். அதுமாதிரி அந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா வீணாகாமல் இருக்கும். இப்போங்க சக்கரவள்ளி கிழங்கு பாருங்கள், நான் தோல்லாம் சீவி வச்சேன், மூடி ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நம்ம எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம், வீணாகவும் ஆகாது. ஏன்னா நானும் நிறைய தடவை பார்த்து நான் வாங்கி வச்சு ஒரு மாதிரி சொத்தை பிடிச்சோம், ஒரு மாதிரி வந்து கலராக இருக்கும், கசக்கும், நல்லாவே இருக்கா, நான் தூக்கி குப்பையில் போட்டுருவேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாவும் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் கார்ன் பாருங்கள், உதிரி எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ்வலாக நான் வேக்கக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா இந்த உதிரியாக வச்சு தான் வேப்பேன் நான். அப்படியே நம்ம இதோட வச்சு வேச்சாக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிலே போய்ட்டு பசங்க சரியாக சாப்பிடாது. நம்ம வந்து இதை நம்ம முழுசாக வாங்கி வச்சாக்கா என்ன பண்ணோம், ஃபுல்லாக அந்த கார்ன் ஃபுல்லாக வந்து சுருங்கிடும், நல்லாவும் இருக்காது. அப்போ நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரிலாம் நம்ம உதிரியாக உதிர்த்து ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுனாக்கா நம்ம எப்போ வேணுமோ நம்ம போட்டு வேச்சிக்கலாம். நம்ம வந்து மேலே இருக்க தோலோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வந்து நசுங்கி போன மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதுக்காக நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கினோன்னே நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சாக்க ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். வாங்கக்குள்ள எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தேங்க்யூ. பாரு, இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நான் வந்து சீவிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மீதி நான் ஃப்ரிட்ஜில் போட்டு ஃப்ரிட்ஜில் நான் தோல் சீவியை வச்சா எப்படி நல்லா வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள்.